ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். முருகா போற்றி. குறிஞ்சி தலைவனே, தேவ சேனாதிபதியே, முருகாவென அழைக்க ஓடோடி வருபவனே, வித்தாகி சத்தாகி வந்துதித்த சிவபாலனே, நித்தமும் தொழுதோம் காத்திடு கதிர்வேலனே. ஓம் முருகா போற்றி. இன்றைய பதிவில் பெருமாளுடைய சிறப்புகளையும் வழிபடும் முறைகளையும் காண இருக்கின்றோம். பெருமாள் அதாவது பெரும் ஆள் அல்லது பெருமையுடைய ஆள் என்பதுதான் பெருமாள் என ஆயிற்று. பெரியவராயினும் பெருமை மிக்கவராயினும் கடவுளை தங்களில் ஒருவராக அரவணைப்பவர் என வைணவச் சான்றோர் கருதுவதால் இப்பெயரை அன்புடன் தங்கள் இறைக்குச் சூட்டி மகிழ்ந்தனர் எனலாம். மால் என்றால் மயக்கும் அழகன் என்பது பொருளாகும். ஆதிசேஷா, அனந்தசயனா, ஸ்ரீனிவாசா, ஸ்ரீ வெங்கடேசா, வைகுண்டநாதா, வைதேகி பிரியா, ஏழுமலை வாசா, எங்களின் நேசா, வேணுவிலாளனா, விஜயகோபாலா, நீலமேக வண்ணா, கார்மேக கண்ணா, காளிங்க நர்த்தன கமனீய கிருஷ்ணா, கோமளவாயனா, குருவாயூரப்பனா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை பாடு, தீவினை அகலவன் திருவடி தேடு. பாவங்கள் போக்க பஜனைகள் செய்வோம், பார்த்த சாரதியின் பாதம் பணிவோம், திருப்பதி மலையில் திருமுகம் காட்டும் திருவேங்கடத்தான் திருவருள் பெறுவோம். ஸ்ரீரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கம் சென்றவன் திருவடி பணிவோம். கோவிந்தா. மகாபலியின் முற்பிறப்பு ரகசியத்தை தன் ஞான திருஷ்டியால் அறிந்திருந்த சுக்ராச்சாரியார் அவனுக்கு பலவிதத்திலும் உதவி புரிந்து அதற்கு கைமாறாக தேவர்களை ஒழித்து கட்ட அவன் உதவ வேண்டும் என்று வாக்கு கேட்கிறார். மகாபலியும் தன் குருவின் கட்டளையை சிரமேற்கொண்டு பெரும் சேனையுடன் சென்று இந்திரலோகத்தை கைப்பற்றி இந்திரனையும் இதர தேவர்களையும் அங்கிருந்து துரத்தி அடித்துவிட்டு மூவுலகையும் கைப்பற்றி சிறப்பாக ஆண்டு வந்தான். மகாபலி மற்ற எல்லோரும் மிக நல்லவனாகவும் உத்தமனாகவும் சகலருக்கும் தான தர்மங்களை அள்ளி வழங்கும் வள்ளலாக இருந்தாலும் தேவர்களை மட்டும் மிகவும் துன்புறுத்தினான். அதற்கு காரணம் அவன் தன் குல குருவுக்கு அளித்த வாக்குறுதிதான். இதற்கிடையே தேவலோகத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட இந்திரன் முதலான தேவர்கள் தங்கள் குருவாகிய பிரகஸ்பதியிடம் போய் முறையிடவோ அவர் ஸ்ரீமன் நாராயணனை அணுகும்படி கூறுகிறார். சரி, தங்கள் தந்தையாகிய காசியப முனிவரிடம் போய் முறையிடலாம் என்று அவரிடம் செல்ல அவர் பிரம்மதேவரையும் அழைத்து கொண்டு மகாவிஷ்ணுவிடம் சென்று அனைத்து விருத்தாந்தங்களையும் கூறி தங்களை காப்பாற்றும்படி வேண்டுகிறார்கள். அவரும் தேவர்களின் நிலையை அறிந்து மனமிறங்கி தான் காசியபர் அதிதி தம்பதிகளுக்கு மகனாக வாமன அவதாரம் எடுத்து மகாபலியை அடக்குவதாக வாக்களித்திருக்கின்றார். அதன்படி அதிதி பயோவிரதம் எனப்படும் விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டிய முறைகளை விவரமாக ஸ்ரீமன் நாராயணன் எடுத்துரைக்கிறார். அதன்படியே அதிதியும் அந்த விரதத்தை மிகுந்த பக்தி சிரத்தையுடன் மேற்கொள்ள புரட்டாசி மாதம் சுக்லபட்ச துவாதசி திதியில் திருவோண நட்சத்திரத்தில் ஸ்ரீமன் நாராயணன் வாமனனாக திரு அவதாரம் செய்தார். மிக குள்ளமான வடிவுடன், அதாவது வாமன வடிவமாக ஸ்ரீகரி அவதரித்த போது இந்த உலகமே மகா பிரகாசமாக அவருக்கு விளங்கியது. தேவர்கள் தங்களுக்கு வெகு விரைவில் நல்ல காலம் பிறந்துவிடும் என்று பெருமகிழ்ச்சி கொண்டார்கள். காஷ்யபரும் அதிதியும் தங்கள் செல்வனை மிக்க அன்புடன் வளர்க்க அவனுக்கு உபநயனம் செய்விக்க வேண்டிய நேரம் வந்தது. அப்போதோ பூமாதேவி வாமனருக்கு மாந்தோளும் பிரகஸ்பதி பூநூலும்
மரீசி முனிவர் தண்டக்கோளும், பிரம்மதேவர் கமண்டலமும், சப்த ரிஷிகள் தர்ப்பை புள்ளையும் வழங்க, பிச்சை பாத்திரத்தில் அன்னை பார்வதியோ முதலாக அன்னமிட பரத்வாஜர் உபநயனம் செய்வித்தார். சாஷாத் அந்த சூரிய பகவானோ காயத்ரி மந்திரத்தை உபதேசித்தார். உபநயனம் முடிந்தது. வாமனரோ பிரம்மச்சரிய நிலையை அடைந்து பிச்சை ஏற்கும் பொருட்டு மகாபலி சக்கரவர்த்தி அப்போது ஒரு பெரும் யாகம் செய்வதை கேள்விப்பட்டு அங்கு செல்கிறார். அப்போது மகாபலி தேவேந்திர பதவியை பெரும் பொருட்டு குலகுரு சுக்ராச்சாரியார் தலைமையில் மிக பெரும் யாகம் ஒன்றை செய்து கொண்டிருந்தாராம். தனது யாகசாலைக்கு வந்து கேட்பார் எல்லோருக்கும் அவர்கள் யாசித்தது எல்லாம் மனமுவந்து தானம் செய்து கொண்டிருந்தான் மகாபலி. அவனுக்கு வாமனரது குள்ள உருவத்தைக் கண்டு நகைத்து விட்டாராம். ஆனால் அதே நேரம் அவரது முகத்தில் ஒரு பிரகாசம் தடுமாற வைத்துவிட்டது. வாமனரை வரவேற்று உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். வாமனரோ தனக்கு தன் காலால் அளந்து 3 அடி நீளம் வேண்டும் என்று கேட்கிறார். இன்னும் யாசித்து நிறைய நிலங்களை கேளும், அத்தனையும் தருகிறேன் என்கிறார் மகாபலி. இல்லை இல்லை, தேவைக்கு மேல் கேட்பது தர்மமாகாது, அது பேராசையாயிற்றே. எனக்கு நான் கேட்டபடி என் காலால் அளந்த 3 அடி நிலம் போதும் என்கிறார் வாமனர். சரி, உமது இஷ்டம் என்று கூறிய மகாபலியை நெருங்கி அவனை ஓரமாக அழைத்துச் செல்கிறார் குருவாகிய சுக்ராச்சாரியார். மகாபலி, மோசம் போய்விடாதே, இவன் கேட்டபடி அவன் காலால் 3 அடி நிலத்தை எல்லாம் கொடுத்து விடாதே. இதில் ஏதோ சூது இருக்கிறது. இவன் மாயத்தை நான் அறிவேன். இவன் வித்தைக்காரனான விஷ்ணுவாவான். இப்படி வாமனராய் உருவெடுத்து உன் குலத்தை அழிக்க வந்திருக்கிறான். ஜாக்கிரதையாக இரு என்கிறார் சுக்ராச்சாரியார். ஆனால் மகாபலியோ குருவின் வார்த்தையை கேட்கவில்லை. குருவே, என்னை இதில் மன்னித்து விடுங்கள். தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன். அதிலிருந்து மாறுபடுவது பெரும் பாவமாயிற்றே. வந்திருப்பது நீங்கள் சொல்வது போல மாயக்கார விஷ்ணுவாகவே இருக்கட்டும். அப்பேற்பட்ட விஷ்ணுவே என்னிடம் யாசகம் கேட்கிறார் என்றால் எனக்கு அதைவிட என்ன பெருமை இருக்க முடியும்? கேட்கும் அவரை கீழும் இடும் என் கை மேலேயும் தானே இருக்கும். அதனால் என்னை தடுக்காதீர்கள் என்று கூறி கமண்டல தீர்த்தத்தால் தாரை வார்க்கத் தொடங்கினான் மகாபலி. கடைசியாக ஒரு முயற்சி எடுத்து பார்த்து விடுவோம் என்று எண்ணிய சுக்ராச்சாரியார் உடனே ஒரு வண்டு உருவம் எடுத்து கமண்டலத்தில் புகுந்து அதன் நீர் வெளியே வரும் துவாரத்தை அடைத்து கொண்டார். நீர் வெளியே வரவிட்டால் தாரை வார்த்து தர முடியாதே. வாமனருக்கு சுக்ராச்சாரியாரின் தந்திரமோ புரிந்துவிட்டது. உடனே யாகசாலையில் தர்ப்பைப்புல் ஒன்றை உருவி அதன் அடிக்கட்டையால் கமண்டலத்தின் துவாரத்தில் அழுத்தி குத்தினார். உள்ளே வண்டாய் உட்கார்ந்திருந்த சுக்ராச்சாரியாரின் ஒரு கண் குருடாயிற்று. கண் குத்தப்பட்டதும் விருட்டென்று வண்டு வெளியேற, நீர் வெளியே வர மகாபலி தாரை வார்த்து தானத்தை வழங்கி கொடுத்தான். தானத்தை வழங்கிய வாமனரின் உருவம் கிடுகிடுவென ஓங்கி உயர்ந்து வளர்ந்து அந்த ஆகாயத்துக்கும் பூமிக்குமாய் விஸ்வரூபம் எடுத்தது. அந்த உருவம் வாயு பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான், இந்த மண்டலங்களையெல்லாம் கடந்து நின்றது. அந்த உருவத்தில் அண்ட சராசரமும் விளங்குவதைக் கண்டு மகாபலி திடுக்கிட்டு திகைத்து நின்றான்.
ஓங்கி உலகளந்த பெருமாள் என்ற பெயருக்கு ஏற்ப திருமால் இந்த பூ உலகை ஓரடியாலும் 2வது அடியால் விண்ணுலகையும் அளந்தார். பின்பு வாமனர், பலியே, எனக்கு 3வது அடிக்கு நிலம் எங்கிருந்து தருவாய் எனக் கேட்டார். மகாபலி தயங்கவில்லையே, பகவானே, நான் பொய் பேசுவதில்லை, சொன்ன சொல்லையும் தவற மாட்டேன். உங்களது 3வது அடிக்கு என் சிரசே தங்களுக்குச் சொந்தம். அதன் மீது உங்கள் அடியை வைத்து அளந்து கொள்ளுங்கள் என்றபடி அவர் முன் சிரம் குனிந்து வணங்கி நின்றார். உடனே வாமனராய் தன் உருவத்தை குறுக்கி அந்த பிஞ்சு காலால் மகாபலியின் சிரசில் 3வது அடியையும் அளந்து கொள்கிறார் ஸ்ரீமன் நாராயணன். பின்பு மகாபலிக்கு பாதாள லோகத்தை ஆண்டு வரும் உரிமையை அளித்து உரிய காலத்தில் இந்திர பதவியையும் தருவதாக வாக்களித்து மறைகிறார். நாம் வாழ்வில் செல்வ செழிப்போடும் பணக்கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் அந்த பெருமாளின் திருவடியை இறுக பற்றி கொள்ளுங்கள். அந்த தாயார் மகாலட்சுமியின் அனுகிரகமும் அந்த பெருமாளின் அனுகிரகமும் நிச்சயம் நாம் எல்லோருக்கும் கிடைக்கும். அந்த திருவடியை மட்டும் இறுக பற்றி கொள்ளுங்கள். செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் பெருமாளாகவே நாம் எல்லோருக்கும் இருப்பார். இந்த பதிவை பார்த்த மேய்கீர்த்தி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை தர நம்முடைய மேய்கீர்த்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மீக நண்பர்கள், உறவினர்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது சுகன்யா கார்த்திக். நன்றி.